ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் டக்குன்னு ஒரு 20 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான பூண்டு சாதம், உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பூண்டு சாதம் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சூடுபடுத்திட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நீங்கள் வறுத்தது வறுக்காதது எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் இதை வறுத்து விட்டுக்கலாம். இப்போது இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே 20 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், பூண்டு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இது ஒரு 30 செகண்ட் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. தூளோட பச்சை வாசனை நல்லா போகட்டும். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு அரிசியை சாதமாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். வடித்த சாதம்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 3 கப் அளவு இருக்குது. இதை உள்ளே சேர்த்துக்கலாம். சாதத்தை உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு இது ஒரு 30 செகண்டுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான பூண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்துக்கலாம். இதை இப்போது 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இந்த வறுவலுக்கு உருளைக்கிழங்கு தண்ணி சேர்த்து வேக வைக்கக்கூடாது. எண்ணெயிலே வெந்தால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வந்து ஒரு 70% அளவு வெந்துருச்சு. நம்ம எப்போவுமே உருளைக்கிழங்கு வறுவல் செய்யும்போது உருளைக்கிழங்கு 3/4 பாகம் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கணும். அப்போது தான் நம்மளுக்கு அது கருகாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு நான் 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இதை ஓப்பன்லேயே வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தை கல் உரலில் 1 பாதியமாக இடித்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம 1 பாதியமாக இடிச்சிட்டு சேர்க்கும்போது ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய
சூப்பரான பூண்டு சாதம், உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.